ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டடான ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். என் அக்காவுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஊரில் வந்துட்டு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின vlog தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த vlog வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு சென்னை டு திருவாரூர் வந்துட்டு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 1 டே போல் தான் வந்துட்டு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கையோட கிளம்பியாச்சு. அண்ட் 1 டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலங்கெல்லாம் வச்சு பாப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. பெரியம்மா வீடும் அக்கா வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கும், ஒரே தெருவில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா டிஃபன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு நலங்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட கொடுத்தோம். பாப்பாவுக்கு வந்து 2 தாய் மாமா இருக்காங்க. ஸோ பெரிய தாய் மாமா, சின்ன தாய் மாமா. ஸோ 2 ஒய்ஃப்மே வந்து ஃபஸ்ட்டு நலங்கெல்லாம் வச்சு ஃபுட்டெல்லாம் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. என் அக்காவுக்கு வந்து கூட பிறந்தவங்க 2 பேர், அதனால 2 தாய் மாமா ஒய்ஃப் வரும். ஸோ பாப்பா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு பெரியம்மா வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து அங்கே சாம்பார் வச்சுட்டு சிக்கன் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வெளியில் படுதாலாம் போட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த டேவே. அண்ணி வந்து ஃபங்க்ஷனுக்கு லிஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சீர் வைக்கணும் அப்படின்றதுனால சென்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் வரும்போது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு சில பேர் ட்ரெயினில் வந்தாங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்தோம். ஸோ வரும்போதே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஊரில் இருந்து அக்கா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். அன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணா, பாப்பாவுடைய பெரிய தாய்மாமா. ஸோ வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மரம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கேருந்து தேங்காய்லாம் எடுத்து சீர்க்காக வந்து மஞ்சள்லாம் தடவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா, அம்மா, அண்ணா எல்லாருமே. நாங்கள் சாட்டர்டே போல் வந்தோம். சண்டே வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. சண்டே போல் தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷன். அண்ட் வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், சிக்கன் தொக்கு, எக்லாம் வச்சு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்டோம். ஸோ எப்போ வந்து நாங்கள் ஊருக்கு வந்தாலுமே ஃபேமிலியாக வந்துட்டு வீட்டோட பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீட்டோடைய vlogலாம் வந்து போட்டிருப்பேன். பாப்பாவுக்கு வந்து தனியாக வந்து அண்ணி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் குளத்துலலாம் வந்து நல்லா குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. மாலெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாலெல்லாம் கலர் நூர்லலாம் வந்து கட்டுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பாப்பா வீட்லேயுமே பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ்க்காக யூடியூப் பார்த்து இந்த மாயிலையில் வந்து ரோஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் கோலம்லாம் வந்து நைட்டே வந்து போட்டு வச்சாச்சு. அக்கா வந்து கலர்லாம் வாங்கி வச்சுருந்தா. ஸோ நான் தான் இந்த கோலம் போட்டது. சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கலர் அடித்தோம். அண்ட் பாப்பாவுக்குமே வந்து சிம்பிளாக வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டாச்சு. ஒரு விஷயமே வந்து நாங்கள் தான் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம். இப்போ சென்னையெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ஆள் வருவாங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட், ஹேர் டூ, மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஆனால் அதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ ஊர்லலாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து ரேடியோ செட் அதெல்லாம் போட்டாலே இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
என் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க, 2 பொண்ணு, 1 பையன். இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்து வயசுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சீர்வரிசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம். 2 தாய் மாமா ஒய்ஃபே வந்து ஷேர் பண்ணி சீர்வரிசை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசி எடுத்து வச்சுட்டாங்க. இந்த விளக்கு வந்து ஊரில் வாங்கினது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த விளக்கு. அண்ட் ரொம்பவே வந்து பட்ஜெட்குள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாரியில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்டு வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ பாப்பா வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 தாய் மாமாவுமே ரொம்ப கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணியிருந்தாங்க. பட்டாசுலாம் வெடித்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு. ஊரில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க சீர்வரிசைலாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. பாப்பா வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. ஸோ அந்த சீர்வரிசை எல்லாமே வந்து கோயிலில் வச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து கற்பூரம்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீடு பக்கத்தில் தான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சீர்வரிசை எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்ணியே ஊற்றுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு பாப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் பாப்பா வீட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 தாய் மாமாவுக்கும் வந்து ஆர்த்தி எடுத்து சீர்வரிசை எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா, அத்தா, பாப்பாவுடைய அம்மா அப்பா. ஸோ அத்தானுக்கு வந்து அம்மா அப்பா இல்லாதனால அவங்களுடைய சித்தப்பாவும் சித்தியும் வந்து வாங்கி வச்சிட்ருக்காங்க கூட நின்று. ஸோ எடுத்துகிட்டு வந்த எல்லா சீர்வரிசையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இப்படி தான் வந்து எங்களோட வழக்கப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. இந்த சாரியெல்லாம் கட்டிட்டு எப்படி தான் நிற்கிறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா சாரீ ரிமூவ் பண்ணிட்டு சுடிதார் மாற்றிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தலைக்கு வந்து தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தாய் மாமா ஒய்ஃப் தான் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன தாய் மாமா ஒய்ஃப் வந்து ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து லைனாக வந்து தண்ணி ஊற்றுவாங்க. வாங்கிட்டு வந்த அந்த புது பாத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை அதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஃப்ராக் போட்டே வந்து உட்கார வச்சாச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் போட்டு கட்டிட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அக்காவுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன். அதனால் வந்து ஃப்ராக்கோடே வந்து உட்கார வச்சாச்சு. இப்போது தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா ஒய்ஃப் எடுத்து கொடுத்த சாரீ கட்டி மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டர் தான் வந்து மேக்கப் பண்ணாங்க. ஹேர் எல்லாமே வந்து எங்கள் அண்ணி அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இருக்க எல்லாருமே வந்து நாங்கள் தான் வந்து பாப்பாவுக்கு மேக்கப்பே பண்ணி விட்டது. அண்ட் சிஸ்டர் வந்து சாரீ ட்ராப்பிங் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்ணி விட்டது. எங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் சாரீ ட்ராப்பிங் எல்லாமே வந்து ஒருத்தர் பண்ணிவிட்டாங்க. யாருமே வந்து தனியாக வந்து புக்லாம் பண்ணலை. அண்ட் ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து இது 700 ருபீஸ்க்கு வந்து அவங்க ஊர்லேயே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தா. அந்த ஜுவல்லும் அந்தளவுக்கு வந்து ஒர்த் இல்லை. அந்தளவுக்கு ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. எல்லாமே ஊர் விட்டு ஊர் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பேங்கிள்ஸ், சாரீஸ் எல்லாமே. ஸோ இப்போ பாப்பாவுக்கு மேக்கப்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து உட்கார வச்சாச்சு. டைமிங்குள்ளே உட்கார வைக்கணும். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரிங்லாம் போட்டு நலங்கெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2 தாய் மாமாவும் வந்து பாப்பாவுக்கு நலங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய வழக்கம் படி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாலை வந்து கிராஸில் தான் போடுவோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வந்துட்டு இட்லி, பொங்கல், சட்னின்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் மாஸ்டர் தான். ஸோ அவங்க கேங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாப்பாவுக்கு லைனாக வந்து நலங்கு வச்சுட்ருக்காங்க. இதில் வந்து இந்த சின்ன ஃப்ராக் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்லேயே பார்த்துட்டு சாரியில் பார்க்கும்போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னுமே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுறா எங்களுக்கு.
பெண் பிள்ளையா பிறக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் தான். அதுவும் இந்த வயசுக்கு வர விஷயம்லாம் வந்து ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம எப்படி வந்து கொண்டாடுறோமோ, பசங்க வந்து வயசுக்கு வந்துட்டா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபங்ஷன் பண்ணி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பீரியட்ஸ்ன்னு ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில குழந்தைங்கள வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே சகஜமாச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இத தொடாத, இத பண்ணாத, டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணு அப்படின்லாம் சொல்றத நிறுத்திட்டு, அதையுமே வந்து ஹேப்பியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடாதீங்க. என்னுடைய ஒரு ஹம்பிளான ரிக்வெஸ்ட் இது. பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணக்குப்படிலாம் நலங்கு வைக்கவே இல்ல. ஸோ வந்த எல்லாருமே வந்து நலங்குலாம் வச்சுட்டு ரொம்பவே வந்து ஹேப்பியா மொய் கவர்லாம் குடுத்துட்டு போனாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வேஷ்டிலாம் போட்டு அந்த மா இலையில டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே வந்து சிஸ்டர் தான். ஐடியா வந்து நான் குடுத்தேன் யூடியூப் பார்த்து. இது எல்லாமே வந்து அவ தான் பண்ணியிருந்தா. ஸோ எல்லாமே வந்து நாங்களே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மண்டபத்துலயும் வைக்கல. வீட்ல தான் வந்து சிம்பிளா பண்ணியிருந்தோம். ஆனா அதுவே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. பாப்பாவுடைய மேக்கப் அண்ட் சாரீ ட்ரேப்பிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து பாரிஸில் எல்லாருமே பாப்பாவுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா கிட்ட கேட்டு எல்லாருமே வந்து அவங்க ட்ரெஸ் வந்து அவளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னா என்னோட சிஸ்டர். அதனால ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, பாரிஸில் போயிட்டு ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நாங்களுமே வந்து தட்டில் வந்து பழம், ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து எங்களால் முடிஞ்சது கொடுத்தோம். இப்போ ஃபேமிலி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தட்டு வரிசை வந்து வச்சு குடுப்பாங்க. பாப்பா கூட நின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. தட்டு வரிசைலாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஆர்த்திலாம் வந்து எடுத்தாச்சு. ஆர்த்திலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து சின்ன தாய்மாமா, பெரிய தாய்மாமா, அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, தாத்தாலாம் நின்னு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவே வந்து எடுத்துக்கிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு ஃபங்ஷனில் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லைன்னா அது ஃபங்ஷனாகவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வந்துட்டே இருந்தாங்க. அண்டு இந்த தாய்மாமா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வந்துட்டு நான் ஐடியா சொல்லிட்டே இருந்தேன். 2 பேரும் தூக்கி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போதுமே கூட ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸோடயே நிக்க வச்சு பாப்பாவுக்கு கூட நாங்க நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது பாப்பாக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து நாங்க எடுத்து குடுத்துருந்தோம். இதுவும் நான் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அவளுக்கு. அவங்க ஃபேமிலிஸ் கூட நின்னு ஒரு செல்ஃபீஸ் வந்து எடுத்தாச்சு அந்த ட்ரெஸ் போட்டு. ஃபைனலா எல்லா ஃபோட்டோஸும் எடுத்ததுக்கப்புறம் அம்மா, அப்பா கூடயும் நின்னு பாப்பா ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் எல்லாரையுமே கேதர் பண்ணி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே ஐயையோ! முடியவே இல்ல. இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி மொமெண்ட் குடுக்குறது இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சோறு தான். ஆஃப்டர்நூன் மீல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து வேர்ட்ஸே கிடையாது அந்த சாப்பாடை பத்தி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கறதுக்கு. ஏன்னா, ஒவ்வொரு டிஷ்ஷஸுமே வந்து அவ்வளோ சூப்பரா, குவாலிட்டியா அவ்வளோ சூப்பரா குடுத்துருந்தாங்க. அத்தானுடைய கேங் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் மாஸ்டர்ஸ் தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நான் இவங்க கிட்ட தான் குடுப்பேன் அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே.
அண்ணியோட ரியாக்ஷன் வந்து இங்கேயும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியாடி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களோட ரியாக்ஷன் க்யூட்டாக இருந்ததுனால நான் அதையும் எடுத்து கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கிளம்பும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டே கிளம்பிட்டோம். போகும்போது பெரியம்மா வந்து சுற்றி போட்டிருந்தாங்க. சுற்றி போட்டுட்டு எல்லாருமே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காரில் கிளம்பிட்டோம். அண்ட் வந்து ஊருக்கு வந்தாலே எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கிற வீட்டு தெருவில் இருக்க எல்லா ரிலேஷனுமே வந்து பார்ப்போம். ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நாங்கள் வரோம். ஸோ எதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி தான் வருவோம். அதனால கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அன்றைக்கே கிளம்பியாச்சு. வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.